ஒரு பெண்ணை கொலை செய்துவிட்டு போலீஸை ஏமாற்றுவதற்காக பருதா அணிந்த ரயில்வே லோகோ பைலட். ஆந்திர பிரதேசம் திருப்பதியில் சமீபத்தில் நடந்த இந்த கொலை சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. போலீஸ் விசாரணையின்படி ஒரு வயதான பெண்ணிடம் இருந்த தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் ஒரு நபர் அவரை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த வழக்கில் அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? குற்றத்தை செய்யும் போது தன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக அந்த நபர் பருதா அணிந்து மாறு வேடத்தில் சென்றதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. மேலும் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், குற்றம் சாட்டப்பட்டவர் சாதாரண நபர் அல்ல, அவர் ஒரு ரயில்வே லோகோ பைலட், அதாவது ரயிலை இயக்கும் அரசு ஊழியர் என்று போலீஸ் தெரிவித்துள்ளது. கொலை மற்றும் கொள்ளை தொடர்பான விசாரணையில் போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணைக்கு பிறகு சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு தற்போது மாறுவேடம் போட்டுக்கொண்டு குற்றம் செய்த சம்பவம் என்ற கோணத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான சட்ட விசாரணை இன்றும் நடைபெற்று வருகிறது. அதனால் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் சட்டப்படி குற்றவாளி என கருதப்பட மாட்டார். சம்பவம் நமக்கு சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால், ஒருவர் எவ்வளவு சாதாரணமாக தெரிந்தாலும் அவருடைய பின்னணி அல்லது வேலை மட்டும் வைத்து அவரை பற்றி முழுமையாக யோசிக்க முடியாது, யூகிக்க முடியாது. இந்த வழக்கில் உண்மையில் என்ன நடந்தது, கொலைக்கான முழு காரணம் என்ன, போலீஸ் எப்படி குற்றவாளியை கண்டுபிடித்தது, அதற்கான முழு விவரங்களும் விசாரணை முடிந்த பிறகுதான் தெரிய வரும். நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேஸுக்கான ஃபுல் டீடைல்ஸ், ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.